அதிகாரம் 2. நெகேமியா எருசலேமுக்கு வருதல். மன்னர் அர்தக்சஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாயிருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடி உள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீடூழி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால் உமது பார்வையில் அடியேனுக்கு தயவு கிடைத்தால் என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனமிருந்தால் நான் யூதாவை அடையும் வரை பேராற்றின் அக்கறை பகுதியிலுள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர் மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்கவிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாபுக்கு ஒரு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். பேராற்றின் இக்கரை பகுதியின் ஆளுநர்களிடம் வந்து மன்னரின் மடல்களை அவர்களிடம் தந்தேன். மன்னரோ என்னோடு படை தலைவர்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பி வைத்திருந்தார். ஓரோனியனான சன்பலாற்றும் அம்மோனியனான தோபியா என்னும் அரச அலுவலனும் அதை கேள்வியுற்றபோது, இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய ஒருவன் வந்துவிட்டானே என்று எரிச்சலுற்றனர். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாட்கள் தங்கியிருந்தேன். நான் எருசலேமுக்கு செய்யுமாறு கடவுள் என் உள்ளத்தில் தூண்டியிருந்த எதையும் நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை. ஓரிரவு நான் எழுந்து சில ஆட்களுடன் புறப்பட்டு சென்றேன். நான் ஏறி சென்ற விலங்கை தவிர வேறொரு கால்நடையும் என்னிடமில்லை. நான் இரவில் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக வெளியே சென்று அரக்கப்பாம்பு நீரூற்றை கடந்து குப்பைமேட்டு வாயிலுக்கு வந்தேன். அங்கிருந்து இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்களையும் தீக்கிரையாக்கியிருந்த அதன் கதவுகளையும் பார்வையிட்டேன். அங்கிருந்து ஊருணி வாயிலுக்கும் அரசரின் குலத்திற்கும் சென்றேன். ஆனால் நான் சவாரி செய்த விலங்கு செல்வதற்கு பாதை இல்லை. எனவே இரவிலே நான் ஆற்றோரமாக நடந்து சென்று மதில்களை பார்வையிட்ட பின் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக திரும்பி வந்தேன். நான் எங்கு சென்றேன் என்றும் என்ன செய்தேன் என்றும் அலுவலர் ஒருவருக்கும் தெரியாது. ஏனெனில் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் உயர் குடிமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வேலையில் ஈடுபடவிருக்கும் ஏனையோருக்கும் அதுவரை ஒன்றையும் நான் சொல்லவில்லை. பின்னர் நான் அவர்களை பார்த்து, எவ்வித இழிநிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் எருசலேம் பாழடைந்து கிடப்பதையும் அதன் வாயிற்கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதையும் நீங்களே பாருங்கள். எனவே இனியும் நமக்கு சிறுமை வராதபடி எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்புவோம், வாருங்கள் என்று சொன்னேன். என் கடவுளின் அருட்கரம் என்னோடு இருக்கிறதையும் மன்னர் எனக்கு உரைத்ததையும் அவர்களுக்கு சொன்னேன். அவர்களும் வாரும் கட்டுவோம் என்றார்கள். நற்பணி செய்ய தங்களை தயார் செய்து கொண்டார்கள். ஓரோனியனான சன்பலாற்றும் அம்மோனியனான தோபியா என்னும் அரச அலுவலனும் அராபியனான கெசேமும் இதை கேள்வியுற்று எங்களை எள்ளி நகையாடினர். நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள்? நீங்கள் மன்னருக்கு எதிராக கலகம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டனர். நானோ அவர்களுக்கு மறுமொழியாக, விண்ணக கடவுள் தாமே எங்களுக்கு வெற்றி அளிப்பார். அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் கட்டட வேலையை தொடங்கப் போகிறோம்.
உங்களுக்கு எருசலேமில் பங்கில்லை, உரிமை இல்லை, நினைவு சின்னமும் இல்லை என்றேன்.